ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வாங்க டெஸ்டினி வில் டிசைட் அப்படிங்கிற எஃப்எஃபோட எபிசோட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நேற்று எது வரைக்கும் பார்த்துருக்கோன்னாடா, நீங்கள் 2 பேரும் வந்து மேக்கப் போட்டுட்டு நீங்கள் வந்து ஜேகேக்கு போட்டு விட்டுட்டு 2 பேரும் ஸ்டுடியோவுக்கு வந்து போயிருந்துருப்பீங்க. ஸ்டுடியோக்கு போகிற வழியில் வந்து நீங்கள் நேற்று விழுந்திருப்பீங்கள்ல, அதை வந்து காலையில் விழுந்தது எந்திரிச்சது அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவனை ஜேகே வந்து சொல்லவும் அவன் லைட்டாக ஹிட் பண்ணிவிட்டு ஓடிட்டுருக்கீங்க. சிம்மன் வந்து இந்த சைடு இருக்க ஸ்டுடியோ, நீங்கள் என்ன அந்த சைடு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டுட்டு வேறு சொல்கிறான். அதோட நீங்கள் சிம்மனோடு போயிட்டுருக்கீங்க. போயிட்டு இப்போ ஸ்டுடியோவும் போயிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். கொரியோகிராஃப் பண்ணுற இடத்துக்கு போகாமல் இங்கே ஸ்டுடியோக்கு வந்திருக்கு அப்படின்னா, சாங் வந்து இங்கே கரெக்டாக இருக்கா என்னன்றதை ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போவோம் அப்படின்றான். நான் அப்போது அங்கே தான் போகணுன்னு சொன்னேன். இல்லை, இங்கே வந்துட்டு அங்கே போகணும், ஆனால் மெயின் ஒர்க் வந்து அங்கே தான், அதனால் நான் அங்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, சரி அப்படின்றீங்க. நீ இப்படி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்குது, இப்படி கம்ஃபர்ட்டாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா மற்றவங்க தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு நினச்சா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, உனக்கு ப்ராப்ளம் இல்லைம்மா, எனக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு ஏதாச்சும் இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணுறீ அந்த மாதிரி அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் இப்போ ரூமில், நீ என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுவுமே பண்ணல, நீ தான் என்னை சைட் அடிச்சிட்டு இருந்த அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லிடுறான். அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருந்த நம்ம குரூப் பாய்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன டக்குன்னு இவன் சொல்லிட்டான், சிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு, நான்லாம் அப்படி ஒன்றும் பண்ணலை, எனக்கு மேக்கப் கரெக்டாக உனக்கு செட் ஆகுதாங்கிறது பார்க்குறதுக்காக தான் வந்தேன். நீ கொரியோகிராஃப் பண்ணும்போது சொல்லி நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறீங்க. போகும்போது தான் வயன் அதெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு, அவன் லேட்டாக தான் வந்தான். ஓகே வாங்க, இப்போ கொரியோகிராஃப் பண்ண தான் போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வந்து பேசிகிட்டே போகிறாரு. ஆரம் பின்னாடியே நீங்கள் போயிட்டு எப்போவுமே ஜேகே இப்படி தானா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்ன இப்படி தானா அப்படின்னு. இல்லை, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுக்கிறதுலே தான் ஃபர்ஸ்ட் இருக்கா, என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அவன் டீஸ் பண்ணுறான் அவன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு ஆமாம், எப்போவுமே அவன் ஜாலியான கேரக்டர், ஆனால் சின்ன வயசில் அவன் இங்கே வந்துட்டான், இது பேசி சிரிக்கிற எதுவுமே நாங்கள் வந்து அவனை ரொம்ப கம்பல் பண்ணி ரொம்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க, அவனும் உங்கள் கூட உங்களோட பேட்ச்மேட் தானே, நீங்கள் மற்றவங்கள எல்லாருமே கரெக்ட் பண்ணுறதை நான் அப்போ பார்த்தேன், ஏன் நீங்கள் அவனை மட்டும் ரொம்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவனையுமே நான் சொல்லுவேன், ஆனால் அவன் 14 வயசுலேயே சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே வந்து ட்ரெயினியாக ஜாயின் பண்ணால் அவன் அம்மா அப்பாக்கிட்டேயும் ரொம்ப இருந்தது வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான். மற்றபடி அவன் எல்லாத்துலேயுமே கலக்குவான், சூப்பராக ட்ராயிங்காக இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக பண்ணுவான், அவனுக்கு தெரியாதது இல்லை, எல்லாமே சூப்பராக பண்ணுவான். அதனால் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பான், நம்ம அவனை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு அவன் ரொம்ப வச்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு உங்களுக்கு அது தெரிஞ்சதும், இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சதும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, சின்ன வயசுலேயே வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வயசில் நீலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்குறீங்க. 9th புக்கை தூக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்த, படிக்கிறதே உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இவன் எப்படி படிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. ஓகே, இது கிரேடு என்ன எப்படி இருந்திருக்காங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அதுலேயுமே எஜுகேஷன் அவனோடது ஜேகேவோடது போட்டதுமே 95 ஏ கிரேட் தானே. பார்த்தோன்னா பா சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே இருக்கானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதோட எல்லாம் பார்த்துட்டு அவனை பற்றி தெரிஞ்சதும், ஓ நீ இப்படியெல்லாம் ஆளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, ட்ராயிங் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்டா, ஆனால் உங்களுக்கு வராது. நீங்களும் ட்ராயிங்க்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சுத்தமாக வந்திருக்காது. அதோட சரிப்போ அப்படின்னு விட்டுருப்பீங்க. அதனாலே ட்ராயிங் பண்ணுறவங்கள பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விறுவிறுன்னு பக்கத்தில் போயிட்டு, இப்போ தான் உன்னை பற்றி நான் ஒன்று சர்ச் பண்ணேன் அப்படிங்கவும், அவன் என்ன சர்ச் பண்ண அப்படின்னு, இல்லை நீ ட்ராயிங் வந்து அழகாக வரைவ போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்துட்டு அவங்களை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறான். பண்ணிவிட்டு அதோட பேசாமல் போயிடுறான். ஏய்
கேட்குற, நீ பாட்டுக்கு அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் ஒயன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஒயன் ஃபஸ்ட்டு சொல்லாத, மேம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, மேமா என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வெளியில் வந்திருக்கோம்ல, நீ தானே சொன்ன எல்லாமே நோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படிங்கும். இப்போ நம்ம கொரியோகிராஃப் பண்ணுற இடத்துக்கு அங்கே தான் போகிறோம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஓகே, நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, சின்ன வயசுலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்றதுனால நீங்கள் திரும்பவும் கேட்டுட்டு அதோட கொரியோகிராஃப் பண்ணுற இடத்துக்கு போகிறீங்க. போனதும் மார்னிங் பண்ண அந்த கொரியோகிராஃப் எல்லாத்தையுமே திரும்ப அவங்க டான்ஸ் பண்ணி பார்க்கும்போது நிறையா மிஸ்டேக் விடுறாங்க ஒவ்வொருத்தவங்களும். ஜேஹப் வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கார். இது ஜேஹப் வந்து பார்த்துட்டு, அப்பா இந்த அண்ணா எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி கொரியோகிராஃபரும் இருக்காங்க, பார்த்துட்டு கரெக்ட் பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடுறாங்க. அப்படியே உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கே மூச்சு வாங்குது. அப்போ எப்படி தான்ப்பா அவங்களாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. இப்படி பண்ணுறது இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் இவங்க இவ்வளோ ஃபேமாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமாக இருந்து என்ன நமக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி நினச்சி தலையிலே அடிச்சுட்டு, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, இது தெரியாமல் நீ இருந்திருக்கியே வயன் அப்படின்ற மாதிரி நீங்களே தலையில் அடிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு இப்போ எதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம மேக்கப் கரெக்ட் பண்ணுறதுக்குலாம் வந்தோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மைண்டில் உரைக்குது. ஓகே பாரு, ஜேகேவை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. லைட்டாக அங்கே எங்கேயா ஸ்வெட் ஆகுது, ஓடி போய் லைட்டாக அப்படி டச்சப் வந்து இப்படி பண்ணி விடுறீங்க. பண்ணி விடும்போது லைட்டாக வந்து ஒரு இடத்துல மட்டும் இந்த நெக்குக்கு கீழே அந்த சைடில் மட்டும் வந்து கொஞ்சம் வழிஞ்சு ஓடுற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அப்படி டச் பண்ணி விடுறீங்க. அதை அப்படி பண்ணதும் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்ஸ் அவனுக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது. நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அவனுக்கும் அதுக்கு மேலே இருக்குது. லைட்டாக அப்படி பண்ணி விட்டுட்டு அதோட நீங்கள் சைடில் வந்து நிற்கிறீங்க. நின்றதுக்கப்புறம் அடுத்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகுது. அப்புறம் கரெக்டாக பண்ணு, ஃபோக்கஸ்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ்டாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக அப்பப்போ அங்கே வந்து உங்களையும் லைட்டாக நோட் பண்ணுவான். நீங்கள் ஃபுல்லாக அவனை தான், இன்றைக்கி உனக்குன்னா எப்படி மேக்கப் இருக்குன்றதை பார்க்கணும், அவ்வளோதானே, சும்மாவே அவனை பார்க்குறதுக்கு எனக்கு சாக்கு கிடச்சிச்சுன்னா போதும், இப்போ ஒரு பெரிய சாக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. இவன் என்னடா இப்படி பார்த்துட்டே இருக்கா, இவளை பார்த்தா நமக்கு செய்யாகுதே அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு அதோட பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அவன் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு மூவுமே கொஞ்சம் பண்ணிட்டு கொஞ்சம் செக்ஸியாலாம் பண்ணவும் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி போய் கான்செர்ட்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி, யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. மேக்கப் கடைசியில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே உங்களோட ப்ராடக்ட் வந்து அவரை ஸ்வெட் ஆகியுமே மேக்கப் வந்து ஃபுல் அப்படி கலைஞ்சு அப்படிலாம் இல்லை, வேர்வை வந்தாலுமே அந்த மேக்கப் வந்து நிற்கிது அப்படியே. அதை பார்த்ததும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைட்டாக ஸ்மைல் வருது. அப்பா கொரியோகிராஃப் முடிஞ்சா, இவ்வளோ ஹெவியாக ஆடியுமே என்னோடய மேக்கப் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எல்லா மெம்பர்ஸுமே அதான் பற்றி பேசுகிறாங்க, ஒரு மேக்கப் சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. வாய்னா எங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருங்க. அது சொன்னோன்னா ஜேகே வந்து பார்க்குறான், என்னது ஓகேவா அப்படின்ற மாதிரி உங்களே குறுன்னு பார்த்துட்ருக்கான். நீ பார்த்தா பாருடா அப்படின்ற மாதிரி, நான் ஒன்றை பார்த்தேன்ல நான் டான்ஸ் ஆடும்போது, இப்போ நீ என்ன பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் மோஸ்ட் ஆஃப் உங்களையே அறியாமல் ஜேகேவோட அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதேதோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசணும்னா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்கும் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே அவனுக்கு அப்படி இருக்குது. இதுக்கு நம்மக்கிட்ட ரொம்ப அப்படி பேசாமல் கொரியோகிராஃப் பண்ணுற இடத்துக்கு வந்திருந்தோம் அவங்கக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா, ரொம்ப நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கான். உங்களோட ப்ராடக்ட் வந்து வருது. அப்போது அந்த ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் இருக்குல்ல, அது வந்து சாப்பாடு லன்ச் டைம் வந்ததும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால்
மற்ற எல்லாருக்கும் உங்களோட ப்ராடக்ட்டுன்றது தெரியும், ஆனால் மறந்துருப்பாங்க, டக்குன்னு ஞாபகம் வந்திருக்காது. என்னோடய ப்ராடக்ட்டை தான்னு சொல்லி சொல்லும்போதே ஜேஹப்பெல்லாம் ரொம்ப, அது சுகாவே எதுவும் சொல்ல மாட்டார். சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னோடய ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் நேம் வந்து சொல்கிறாரு. வைன் கம்பெனின்னு வச்சுக்குவோம், நமக்கு அதான் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வைன் கம்பெனிலேருந்து நியூடில்ஸ் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, கிம்ச்சி ஃப்ளேவரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே ஓகே, எல்லாருக்குமே இந்த அளவுக்கு வந்து இங்கே ரீச் ஆகிருக்குங்கிறது அவங்க கண்ணார அவங்களோட ப்ராடக்ட் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி தாண்டா இவனுக்கும் ஜேகேக்கும் இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஆளை பற்றி கொஞ்சம் எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, ஓரளவுக்கு ஓரளவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம மேரேஜ் பண்ணுறோன்னு சொன்னனாலுமே யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலுமே அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் அந்தளவுக்கு நினச்சி பார்த்துருக்கான். அப்புறம் தான் சட்டானா ஏன் நமக்கு இப்படி தோணுது வயனை பார்த்துன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவங்கள நீங்கள் ட்ராயிங் பிடிக்கும்னு சொன்னப்போ ஸ்கேன் பண்ணியிருப்பாள்ல, அதுவுமே அப்படியே உங்களை பண்ணணுன்னு தான் அவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன் நமக்கு இப்படி தோணுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவனுக்குமே ஞாபகம் வர்ற மாதிரி தலையை பிடிக்கிறான். என்னமோ ஞாபகம் வர்ற மாதிரி இருக்குன்னா என்னன்றது தெரியலையே, பிளர்ராக இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கான். ஆனால் அப்போதைக்கு அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அதனால் தலை வலிக்குது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓ, நம்ம வந்து இப்படி பண்ணவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான் போல் பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அவனுக்கு தலைக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. தலை வலிக்கும், தலைக்குள்ள கை வச்சுட்டே அவன் போயிடுறான். நீங்கள் அதோட பின்னாடி ஓடுறீங்க. ஓகே இருங்க, நான் பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. எல்லாருக்கும் லைட்டாக கொஞ்சம் புரியுது, பட் இருந்தாலும் ஓகே சிமின் நல்லா, ஜேகே நல்லா இருந்தானா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சின்ன பையன் அவனோட லைஃப் வந்து எப்படி அவங்கவுங்களோட டிசிஷன் வந்து அவங்களோட லைஃப் வந்து மேக் பண்ணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒயனும் நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லோரும் திங்க் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரை பற்றியும். நீங்கள் விறுவிறுன்னு ஓடி போய் ஜேகே ரூம்குள்ளே போவான். நீங்களும் போய் டோர் நாக் பண்ணுறீங்க. வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். நீங்கள் திறக்குறீங்க, திறக்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் நீங்கள் எனக்கு ஓப்பன் பண்ண முடியலை ஜேகே அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு நேராக வந்து ஜேகேன்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்துருப்பீங்க, ஆனால் இது வந்து அவனுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி ஸ்பெஷலாக தோன்ற மாதிரி இருக்குது. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எப்போது என்னமோ ஏதோ ஒரு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதோட அப்படி தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கவும், டோர் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ணேனே அதனாலயா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ண அப்படிங்கும். ஐயோ நம்மளே வளர்றோமே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே பேசிட்டனால உனக்கு அப்போ தலைவலிக்குதா, டென்ஷன் ஆகிட்டியா அவங்கக்கிட்ட பேசணும்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிடுவோம், அசிங்கமாக போயிடுமே அப்படின்ற மாதிரி நீங்களாம் நினச்சிக்கிட்டு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அவனும் என்ன லூஸு பிடிச்சிருச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையும் அவனோட திங்ஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறான். எங்கே போகிற அப்படின்னா, வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ போகலாமா இங்கே இருந்த அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் எப்போயாச்சும் போவேன், நான் அதான் அப்போ போகலாம், நான் கிளம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கான். அதோட நீங்கள் அப்படியே ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போகும்போது டக்குன்னு கை பிடிச்சிட்டு, நீ எங்கே போய் ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கும். நமக்கு தான் இங்கேயே அலாட் பண்ணியிருக்காங்களே, நான் அங்கேயே இருந்துப்பேன், கெஸ்ட் ரூம் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. மேனேஜர் இருப்பார், அது அவர் ரூமுக்கு பக்கத்து ரூம் என்னோடது, எனக்கு எதனாலும் அவர் ஹெல்ப் பண்ணிப்பார். அதுக்கு இதை மேலே வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஓகே பார்த்து போ, டேப்லெட் போட்டுட்டு தூங்கு அப்படின்ட்டு, தூங்கினாவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் போனதும் அவனுக்கு தூக்கமும் வரல. போய் கரெக்டாக காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் உங்களை எப்படி பார்த்தானோ அதை தான் ட்ரா பண்ணணுன்ட்டு எடுக்கிறான். ஆனால் அவனே அறியாமல் அவள் ஃபர்ஸ்ட்டு உங்களை பார்த்தது வந்து நீங்கள் கீழே விழுந்திருந்து எந்திரிச்சு பார்த்துட்டு நீங்கள் பார்த்தப்போ தானே, அந்த டைமில் பார்த்தப்போவே, ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கும்.
ப்ளஸ் வந்து அப்போதைக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது, பட் ட்ரெஸ் மட்டும் இந்த முன்னாடி காலத்தில் அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஜேகே எப்படி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி அதுக்கு பேரா ட்ரெஸ் மாட்டியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ போட்டிருந்தா அந்த மாதிரி அவனாக பண்ணுறான், அவனாக ட்ரா பண்ணுறான். பார்த்தா அப்போ அந்த பிக்சர் வந்து அவனுக்கு நல்லா தெரிஞ்ச பிக்சர் மாதிரியே இருக்குது. ஏதோ இப்போ அவன் கூட இருக்க அவனோட அம்மாவை வரைஞ்சா அவங்க நம்ம அம்மாங்கிற ஒரு ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இவங்க ஒரு பார்ட்னருங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ரொம்ப அவனுக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபோட்டோவே திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான். ஏன் நம்ம அப்படி வரைஞ்சோம், ஏன் நமக்கு தேவையில்லாமல் அப்படி தோணுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டே அவனாக நின்று சிரிச்சுட்டே இருக்கான். ஏதேதோ தோணுது, ஆனால் நானாக ஏதோ வரைகிறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன்னுது அப்படின்ற மாதிரி. அதோட ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராயிங் முடிச்சுட்டு இன்னொரு ட்ராயிங் வந்து அப்புறம் உங்களை ஸ்கேன் பண்ணால அந்த இடத்துல அப்போ வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை வந்து இப்படி ஸ்கேன் பண்ணுறான். ஸ்கேன் பண்ணது அப்படியே ட்ரா பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்புறம் அவனும் நீங்களும் இருக்கிற மாதிரி வந்து பண்ணுறான், ட்ரா பண்ணுறான். ப்ளஸ் வந்து குதிரையில் போகிற அந்த சீன் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல அந்த சீனையும் வந்து ட்ரா பண்ணுறான். எல்லாமே ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போனோன்னா மார்னிங் 8 வந்து அங்கே ரிஹர்சல் இருக்கும். ஆனால் பார்த்தா 6 மணி ஆயிடுது. அதில் என்னடா தூங்கவே இல்லையா, நம்ம நைட் ஃபுல்லாக அதவா பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு இது எல்லாமே ஆல்ரெடி நடந்த மாதிரியும் தோணுது சப்கான்ஷியஸ் மைண்டில். ஆனால் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கவும் செய்யுது. நானாக ஏதேதோ பண்ணுறேன், அவளை பார்த்தா எனக்கு ஏதோ தோணுது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஓகே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுறான். அதோடு நீங்களுமே வந்து காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு கரெக்டாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க இடம் எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் ப்ரிட்டியாக கிளம்பி கீழே திரும்ப வர்றீங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அப்புறம் இது போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எல்லாருக்குமே போட முடியாதுல்ல மேக்கப். அதனால் எப்படினாலும் உங்களோட வேலையில் நீங்கள் கண்ணாக இருக்கீங்க, போய் போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நைட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருந்துருப்பீங்க மற்ற மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே. யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து நாங்கள் எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுதோ நாங்களுமே வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையாக இருந்துச்சு நல்ல ப்ராடக்டாக இருந்தால் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க கடைசியில். அதனால் கடவுளே இன்றைக்கி எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போகிறீங்க. எல்லாருமே ஒவ்வொரு ரூமாக போகிறீங்க, ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு கரெக்டாக எல்லாருக்குமே மேக்கப் வந்து சூப்பராக சூட்டும் ஆகுது, பிடிச்சிருக்கவும் செய்யுது. அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு அதை பார்த்தோன்னா ஓகே இங்கேயும் ஒரு பிக் டீல் வந்திருக்கு, நல்லாவே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுந்தா அப்படின்ற மாதிரி ஆகும், இதனால் நமக்கு பெனிஃபிட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வர்ற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஸ் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. இங்கேயே இருக்கும்போது இன்னொரு கம்பெனிக்கு வந்து மெயிலும் அனுப்புகிறீங்க. அது மாதிரி மற்ற கம்பெனி வந்து ஓகேன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவங்களோடையும் டைப் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பிராண்ட் அம்பாசிடர் வந்து ஜேகே தான், ஆனால் மற்றவங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது மாதிரி வேறு இதுக்குமே ஹைப்பாக இருக்கட்டும், பிக் ஷீட்டுக்கு மட்டும் இல்லை, ஹைப்க்கு அங்கெல்லாம் போனால் அங்கேருந்து கொஞ்சம் யார் யார் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களோ அவங்களையும் ப்ரொமோட் பண்ண சொல்லலாம். நம்ம காசு கொடுக்க போகிறோம், அதுக்கு அவங்க ப்ரொமோஷன் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ப்ராடக்ட் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளஸ் வந்து அதர் இந்த ஃபேஷன் டிசைனிங் அதுலேயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்கள் அதுவும் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல. அதுக்கான காஸ்டியூம்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப ஃபேஷன் டிசைனிங்கில் கொஞ்சம் நம்மளோட டிசைன்ஸ் வந்து பிடிஎஸில் அவங்களே வச்சு நம்ம வந்து அந்த ரேம்ப் வாக் மாதிரி பண்ணி ஒரு பெரிய ஒரு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு ஷோ மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து ஓட்டிகிட்ருக்கு. ஆனால் சரியாக வருமா, கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஜேகே கிட்டே நம்ம இன்றைக்கி கேட்டு பார்ப்போம், ஜேகே வர்றியா, நான் இந்தியாவுக்கு வர முடியுமான்ற மாதிரியான கான்செப்ட் இருந்தாலும் வருவாங்க இங்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணுது. ஓகே அப்படி இல்லைனாலும் கூட
இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி பண்ணி இங்கேயே நம்ம ஷோ வந்து பண்ண சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கொரியன் ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நம்ம கொரியன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் வியர் பண்ணி கொரியன் மாடலில் வந்து கொஞ்சம் அந்த காலத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி மாடல்ஸ் வந்து கொஞ்சம் பண்ண சொல்லி ஒரு ஷோ மாதிரி நடத்துவோம். அதுக்கே டிக்கெட்கே கொஞ்சம் நல்லா வசூல் ஆகுன்ற மாதிரி நீங்களாம் நினச்சிட்டு இந்த ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஜேகே வந்தோடனே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கடா. ஜேகேவும் அப்போ தான் உள்ளே வர்றாரு. பார்த்துட்டு ஜேகே கிட்டே போகிறீங்க. ஓகேவா? ஓகேடா, இன்றைக்கி இதோட அவ்வளோதான். இன்றைக்கி 3rd எபிசோட் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். 4th வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்.